ஜவுளி உற்பத்தியாளர்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 50% உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூர், கோவை ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை முதல் 50% உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 வாரமா திடீர்னு நூல் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 25-30 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கழிவு பஞ்சுகளின் விலையேற்றம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக தாங்க. 95 ரூபா 97 ரூபாய்க்கு இருந்த கழிவு பஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 125-26 ஆயிடுச்சு. இன்னைக்கு 130 ரூபா ஆயிடுச்சுங்க. இந்த 20% விலை உயர்வு பார்த்தீங்கன்னா திடீர் இந்த அமெரிக்கா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான முயற்சிகள் மேற்கொண்டு அமெரிக்காவோட ஒப்பந்தம், ஜவுளி ஐரோப்பாவோட ஒப்பந்தமெல்லாம் ஏற்படுறதுனால ஒரு வருங்கிற ஒரு மாயை. அதுபோக இந்த ஸ்பின்னிங்காரர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நூல் கட்டுப்படி ஆளின்னு சொல்லிட்டு நேரடியாக கழிவு பஞ்சில் விலை உயர்வு ஏற்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஓய்முழுக்கார் வேறு கட்டாயத்தினால இப்போ நம்மளோட நூல் விலையை ஏற்றிட்டாங்க. இந்த திடீர் நூல் விலை உயர்வு 20% உயர்வு பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்களால் துணியில் கொண்டு போக முடியலைங்க. ஒரு 2%, 3% அளவுக்கு தான் எங்களால் விலை உயர்வு பண்ண முடிஞ்சுது. 20% விலை உயர்வு நேரடியாக ஆயத்த ஆடைகள் மற்றும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய பிற தொழில்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த விலை உயர்வு ஏற்கப்படாத காரணத்தினால நாங்கள் துணியை விற்க முடியாமல் மிக சிரமத்துக்குள்ளாக இருக்கிறோமுங்க. இந்த 3 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அளவுக்கு துணிகள் தேக்கம் அடைஞ்சிடுச்சுங்க வாங்காமல். மேலும் வெளி சந்தைகள், ஆப்பிரிக்கா சார்ந்த நாடுகளில் இருக்கிற சந்தைகள் பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ட் பிரச்சனைனால எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சுங்க. ஆல்ரெடி புது சந்தைகள் வாய்ப்பு தான் இருக்குது. இந்த சந்தைகள் வாய்ப்பு இன்னும் 3 மாதம் ஆயிருங்க வரக்கு. ஆனால் இந்த திடீர் விலை உயர்வு புதுசாக ஆல்ரெடி இந்த ஒப்பந்தங்களில் ஏற்படுத்தி அங்கிருந்து வரக்கூடிய வியாபாரிகள்கிட்ட நாங்கள் கொட்டேஷன் கொடுக்குறப்போ கடந்த 3 வாரத்துக்கு முன்ன இருந்த கொட்டேஷனுக்கும் இப்போ இருக்கிற கொட்டேஷனுக்கு 20% ஏற்றி கொடுக்கும்போது நம்ம மேலே இருக்கிற நம்பகத்தன்மையை இழந்துங்க திருப்பி அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற இடத்துக்கே போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டுங்க. ஏன்னா அரசாங்கம் பல்வேறு முயற்சிகள், மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இப்போ டெக்ஸ்டைல் சமிட்டில் பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி தொழில் நல்லா இருக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. இதை தொடர் சங்கிலில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுட்டுங்க. நூல் விலை பார்த்தீங்கன்னா 2%, 3% மாதம் ஏற்றுனாங்கன்னா பாதிக்கிறாது. ஒரே முடக்கு 20% உயர்த்தி இதை சார்ந்து இருக்கிற சிறு குறு தொழில்களை பாதிக்க ஏற்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போதைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் விசைத்தறியாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளான காரணத்தினால நாளை முதல் 50% உற்பத்தியை குறைச்சுங்க 2 வாரத்துக்கு பயணிக்கலாம்னு முடிவு செஞ்சுருக்குறேங்க. இந்த 2 வார காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு மில்லுக்கார கூட பேசிங்க, அவங்க இன்டர்ன் ஓய்வு மில்லுக்கார, ஸ்பின்னிங் மில்லுக்கார கூட பேசி ரா மெட்டீரியல் விலையை குறைக்கணுங்கிற முடிவு ஏற்படுத்திக்கிறோம். குறைக்காத பட்சத்தில் 2 வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த கூட்டத்தை கூட்டிங்க முழுமையாக நிறுத்தி போராடி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம்.